Hello children, good morning. How are you? I hope all of you eagerly waiting for our social class. Am I correct? After a short break, we meet today. Okay? Unlike the last class, from today I will tell you Tamil meaning. Okay children? In the last class, we read about the necessity of the Indian Constitution and its creation. I would like to remind you once again. Making of Indian Constitution, the need for a constitution, Constituent Assembly, Dr. Sachidananda Sinha, temporary president. Next elected Dr. Rajendra Prasad. Drafting committee chairmanship Dr. Ambedkar, our father of the Constitution of India. Then the drafted constitution came into force on 26th January 1950, Republic Day. Today we will learn its sequel. Salient features of Indian Constitution. Lengthest of all the written constitution of the world. Our Indian political system is much longer than the rest of the world. Next point, bordered most of its provisions various countries. Next, rigid and partly flexible, partly rigid. It makes India as a secular state. Salient features of Indian Constitution means இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கோடுகள். உலகிலேயே நம்முடைய அரசியலமைப்பு சட்டமானது நீளமானது. பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு அரசியலமைப்பு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. இது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதாக உள்ளது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்டிலும் நாடாளுமன்ற முறையை தோற்றுவிக்கிறது. இந்தியாவை செக்குலர் கண்ட்ரி, சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை நமக்கு வழங்குகிறது. ஆல்ரெடி நோன் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன எல்லாருக்குமே ஓட்டிங் வாக்குரிமை சட்டத்தை இது எந்தவித பாகுபாடும் இன்றி வழங்குகிறது. Next one, preamble. Preamble means முன்னுரை. The term preamble refers to the introduction or preface to the Constitution. It consists of the ideals, objectives and basic principles of the Constitution. It has great value and has been described as the key to the Constitution. Preamble இந்த சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அப்படின்றத மீன் பண்ணுது. இது கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கொள்கை, நோக்கம், லட்சியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. கீ டு த கான்ஸ்டிடியூஷன் இதோடைய பெருமதிப்பா அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுகிறது. The preamble to the Indian Constitution is based on the objective resolution drafted by Jawaharlal Nehru. Jawaharlal Nehru, January 22nd, 1947, was adopted by the Constitution Assembly. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976. 1947 ஜனவரி 2 அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பு சபையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குரிய பிரீமபிள் முகவுரையை அமைச்சிருக்கிறாங்க. 1976 42nd அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இதை கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Which ordered 3 new words: socialist, secular and integrity. Socialist, secular and integrity. தமிழ்ல இதுக்கு என்ன மீனிங்னா
சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. The preamble begins with the phrase we the people of India. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற வேர்டோட இது ஸ்டார்ட் ஆகுது. The preamble of our constitution states that India is a sovereign socialist secular democratic republic. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னியா, இந்திய மக்களை இந்திய அரசியல் அமைப்பின் ஆதாரம் அப்படின்னு சொல்லி இதை நாம சொல்ல முடியும். Its aim is to secure to all Indian citizens social, economic and political justice. என்ன நல்லா தராங்கன்னு சொன்னா, இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் அவங்களுக்கு செக்குலர் பாதுகாப்பு வழங்குறதா இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நாம இதுல பாக்குறோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்திரமாக யோசிக்கிறது, நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறது, சமய வழிபாடு, இது எல்லாமே இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் டாபிக் சிட்டிசன்ஷிப். I remember one quotation, God made country, man made city. நம்ம எல்லாமே மதுரை சிட்டியில் இருக்கோம். Citizenship. The word citizen is derived from the Latin term civics. It means resident of a city-state. The Constitution of India provides for a single and uniform citizenship for the whole of India. Articles 5 to 11 under Part 2 of the Constitution deals with the citizenship. Citizenship தமிழ் மீனிங் குடியுரிமை. The citizen வேர்ட் எதிலிருந்து டிரைவ் பண்ணிருக்காங்கன்னா, அது ஒரு லட்டின் வேர்ட், சிவிக்ஸ் அப்படின்றதுல இருந்து கொடுத்திருக்காங்க. நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்றது இதோட மீனிங். ஹோல் இந்தியாலையும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கிற ஒற்றை குடியுரிமையை இது நம்மளுக்கு கொடுக்கறாங்க. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்ட் செகண்ட்ல ஆர்டிகிள் 5ல செகண்ட் அண்டர் பார்ட் 2ல த கான்ஸ்டிடியூஷன்ல இந்த சிட்டிசன்ஷிப்பை பத்தி நம்மளுக்கு விளக்கி இருக்கிறாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. The Citizenship Act of 1955 provides for acquisition and loss of citizenship. After the commencement of the Constitution, this act has been amended so far 8 times. என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த குடியுரிமை சட்டம் 1955ல ஆக்டிவேட் நடைமுறைக்கு வந்திருக்குது. இதுல எப்படி நம்ம குடியுரிமை சிட்டிசன்ஷிப்பை வாங்குறது, இல்ல எப்படி நம்ம அதை லூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் இதுல இருக்குது. நியர்லி 8 டைம்ஸ் இதை கரெக்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் அக்விசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். எப்படி நாம இந்த குடியுரிமையை பெறுதல். Many words in social are unknown and get them classified with a dictionary. Okay, children? According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. By birth, பிறப்பின் மூலம். January 26, 1950 as treated as citizens by birth. நம்ம இந்தியாவில் பிறக்கிறதுனால நம்ம இந்திய குடிமகன்களா இருக்கிறோம். பை டிசன்ட், வம்சாவளின்னு சொல்வாங்க இல்லையா, a person born outside of India and or after January 26, 1950 shall be a citizen of India by descent of his father is a citizen of India. வம்சாவளியினர் மூலம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம 1950க்கு அன்னைக்கும் அதுக்கு அப்புறமும் வெளிநாட்டில் பிறந்த ஒருத்தர் ஃபாதரா இருக்கிற பட்சத்தில் நாமளும் அவருடைய வம்சாவளி அப்படின்ற உரிமையில நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறோம்.
Vamsavali. Many times we would have heard the word in the news, isn't? And next one, by registration. A person can acquire citizenship of India by registration with appropriate authority. பதிவின் மூலம் நம்ம எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது. Next, fourth one, the neutralization. A foreigners can acquire Indian citizenship. Application for neutralization to the government of India. நாம வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஒரு சில விண்ணப்பம் மூலமா இந்திய குடியுரிமையை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. நெக்ஸ்ட் டாபிக், லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். எப்படி நம்ம சிட்டிசன்ஷிப் கெயின் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சிட்டிசன்ஷிப் எப்படி நம்ம அதை லூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். ஆக்ட் ஆஃப் 1955 3 ways of losing citizenship whether அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 3 வழியில் அதை நாம இழக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், voluntarily renounced by a citizen, தானாவே வேண்டான்னு சொல்றது. Second one, terminated citizenship of some other country. Person acquires the citizen. ஒரு நாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்காக இது ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்காவே இது என்ன ஆயிடும், சிட்டிசன்ஷிப்பை நாம இழந்துருவோம். Third point, fraud, false representation or unclassment of material facts or indulges in trade with enemy countries. Imprisonment for a period of 2 years. ஒரு சிட்டிசனா இருக்கிறப்ப எதனாச்சும் ஃப்ராடு, மோசடி செஞ்சு அதனால குடியுரிமையை இழக்கலாம். இல்ல உண்மையை ஒரு சிலதை மறைச்சு, இல்லைன்னா எனிமி கண்ட்ரீஸ்க்கு ஒரு சில விஷயங்கள வணிகம், ட்ரேட் மார்க்கெட்டிங்ஷிப் இந்த மாதிரி இது பண்றதுனால 2 years அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கறதுனால அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் அவங்க லூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The fundamental rights are enhanced in Part 3 of the Constitution from Articles 12 to 35. நம்மளுடைய அடிப்படை உரிமை. ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாத்துக்குமே உரிமைகள் இருக்குது இல்லையா? நம்ம கவர்மெண்ட்டும் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்குது. இதை பத்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 12 to 35 வரைக்கும் இருக்கிற பார்ட்ஸ் நம்மளுக்கு இதை பத்தி விவரிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், in the regard, the farmers of the constitution derived inspiration from the Constitution of USA. Originally, the Constitution provided for 7 fundamental rights. At present, there are only 6 fundamental rights. Part 3 of the Constitution is rigidly described as the Magna Carta of India, while fundamental rights are available to all persons. Certain fundamental rights are available only to Indian citizens. Okay, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்த அப்படின்னு சொன்னா அமெரிக்கைக்கு யுஎஸ்ஏடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் நாம அதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்ல பார்த்தேன்னா 7 இருந்துச்சாம், 7 fundamental rights, but at present nowadays 6 fundamental rights நம்மளுக்கு இருக்குது. இதை இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா மேக்னா கார்டா ஆஃப் இந்தியா, இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லி இதுக்கு சொல்றாங்க. ஓகே, ஒரு சில பார்த்தேன்னா certain fundamental rights are available only to Indian citizen. ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஆர்டிகிள் 32. A writ is on order or command issued by a court in writing under its seal. Okay, கோர்ட் சீலோட
கோர்ட் வந்து ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குது. இதை தான் நாம வந்து ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writ. It's why the Supreme Court is called the guardian of the Constitution. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், தமிழ்ல அரசியல் அமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய இதயம், ஆன்மா அப்படின்னு சொல்லி இதை சொல்றாரு. இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஹேபியஸ் கார்பஸ் சேஃப் கார்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட், ஒருத்தர சட்டத்துக்கு புறம்பா கைது பண்றப்ப அதுல இருந்து அவரை காப்பாத்துறது. நெக்ஸ்ட் ஒன் மேண்டமஸ், இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அந்த மனுதாரரை ஒரு சில சட்ட உதவியோட அது சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்றதுக்கு லீகல் அட்வைஸ்னா அதை வாங்கிக்க முடியும். மேண்டமஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெட்டினைட் ஆஃப் ரெக்வயர்ஸ் லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். எப்படின்னா அந்த மனு கொடுக்கிறவர் ஒரு சில சட்ட உதவியோட தன்னுடைய பணியினை வந்து சட்ட சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ப்ராகிபிஷன், இது வந்து a subordinate court from acting beyond its jurisdiction. சபார்டினேட் கோர்ட் வந்து அதோடைய எல்லை விட்டு தாண்டி செயல்படுறத வந்து அதை ஸ்டாப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, சர்ச்சியோரை இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டர் இஷ்யூடு, ஹைகோர்ட் ஆர்டர் டு சபார்டினேட் கோர்ட். ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூட் பண்ணி ஓவர் பை ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜுடிஷியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உயர் அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய சபார்டினேட் கோர்ட் வந்து கொடுக்கிற ஆர்டர்ன்னு சொல்லி பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் குவா வாரண்டோ, இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இட் ப்ரிவென்ட்ஸ் usurpation of public office through illegal manner. சட்டத்துக்கு புறம்பா கைப்பற்றக்கூடியதை தடை செய்யக்கூடியதா இது இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். Now we are quarantined. When the President makes a proclamation of emergency under Article 352, the freedoms quarantined under Article 19 are automatically suspended. Okay, the President can be suspend other fundamental rights through specific orders. These orders must be approved by the Parliament. Okay, ba? Sometimes ஒரு சில எமர்ஜென்சி கண்டிஷன்ல இந்த ஃப்ரீடத்தை வந்து ஸ்டாப் பண்றாங்க. நம்மள குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் வந்து ஒரு சில டைம்ல அதை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த ஆர்டிக்கல் 2021 அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அவங்க செஞ்ச குற்றம், தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் இது எல்லாத்தையும் தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் differences between fundamental rights and directive principles of state policy. Fundamental rights, it's derived from the Constitution of the USA. Even the government cannot take away or abridge these rights. These are enforceable by a court of law. Legal sessions strengthen political democracy. Directive principles of state policy drawn the model of the Constitution of Ireland. These are mere instructions to the government, not enforceable by
in any court, moral and political sanctions, implementation principles, ensure social and economic democracy. Fundamental rights, easy one, isn't? You know one. There are 6 fundamental rights. First one, right to equality, right to freedom, right against exploitation, right to religion, cultural and educational rights, right to constitutional remedies. Right to equality, equality before law. Right to freedom, freedom of speech, expression, assembly, association, movement, residence and profession, etc. Right against exploitation, prohibition of traffic in human beings and forced labor, கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது, employment of children in factories, சிறு பிள்ளைங்கள ஃபேக்ட்ரிஸ் இப்படி இதில் வேலை செய்கிறது. ரைட் டு ரிலீஜன், already known one, our country secular country. Freedom of conscience and free profession, practice and propagation of religion, freedom to manage religious affairs, etc. Next, cultural and educational rights, protection of language, script and culture of minorities. Next, right to constitutional remedies. It allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுறப்ப நாம் கோர்ட் அணுகி நம்மளுடைய ரைட்ஸை நாம் கிளைம் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன், கேன் see in the next section.